ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹிந்தி டியூஷன் போகிறேன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து மேம் எல்லாம் ஜின்னு சொல்லணுமா. நான் அதனால் ஜின்னே சொல்கிறேன். அவங்க ஜி வந்து ஒரு கதை சொன்னாங்க. அவங்க ஹிந்தி படிக்கும்போது அவங்க எக்ஸாமுக்கு போனாங்களாம். அப்போதைக்கு என்ன மாதிரியே ஒரு பையன் வந்து அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்களாம். அப்போதைக்கு அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதைக்கு பிராத்மிக் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம். பிராத்மிக் எக்ஸாம்னா ஃபஸ்ட் லெவல். அதில் வந்து 8 லெவல் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லெவல் முடிச்சுட்டு 8 லெவல் முடித்தாதான் நம்ம ஹிந்தி நல்லா பேசி டீச்சர் ஆக முடியும். அப்போதைக்கு பண்ணுறப்ப அவங்க ஃபஸ்ட்டு பிராத்மிக் எக்ஸாம் போனாங்களாம். அப்போதைக்கு தான் அந்த அண்ணன் இருக்காங்கள, அந்த நான் சொன்னேன்ல அவங்க கூட நல்லா பேசுகிற தம்பின்ட்டு, அவங்க வந்து சொன்னாங்களாம், காக்கா எப்படி இருக்க போகுதுன்னே தெரில, எக்ஸாம் பயமாக இருந்துச்சுன்னா என்னக்கா பண்ணுறது, கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் ஜி சொன்னாங்களாம். அப்போ தான் வந்து அவங்க படிக்கும்போது அந்நியன் படம் வந்து ரிலீஸ் ஆகுச்சான். அப்போதைக்கு அந்த அண்ணன் வந்து பண்ணி காமிச்சாங்களாம். இது மாதிரி, சார் மன்னிச்சிருங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஏதாச்சும் ஈஸியான இருக்க பேப்பராக தாங்க சார் அப்படின்றாங்களாம். அதுக்கு ஒருவா இன்னொரு அந்நியன் மாதிரி சொல்கிறாங்களாம், டேய் ரொம்ப எனக்கே சிரிப்பு வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, வேறு பேப்பர் கொடுறா, இல்லைன்னா உன்னை கொன்றுவேண்டா அப்படின்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்ட்டு ஒரு கதை சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.